ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எஸ்டர்டே டின்னர் எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவி அதுதான் ரெடி பண்ணோம். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளான டிஷ். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கருவேப்பிலை அது ரெண்டும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது போட்டுட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் கரம் மசால், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அது மட்டும் போட்டுட்டு அது வந்து ஆயில்லையே கொஞ்சம் நல்லா வதக்குனோம்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஆயில்லையே அந்த மசாலாவை போட்டுட்டு தீஞ்சிராமல் லைட்டாக வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒரு 2 தக்காளி நான் போட்டிருப்பேன். அது போட்டுட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கணும். அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கனை வேறு எதுவும் ஆட் பண்ணல, அவ்வளோதான். சிக்கன் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஏன்னா நாங்கள் கிரேவி மாதிரி செய்யலை, லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக அந்த மாதிரி தான் செஞ்சோம். தண்ணி பாருங்கள் அதுவே எவ்வளோ விட்ருக்குன்னு. அது நல்லா கொதித்து நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கியாச்சு. அடுத்தது சப்பாத்தி ரெடி பண்ண வேண்டியது தான். இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி இந்த மாவு வந்து மல்டிக்ரெயின் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நார்மல் வீட் ஃப்ளார் தான் வாங்குவோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தோம். நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சப்பாத்தி நல்லா தான் இருந்துச்சு. சப்பாத்தியோட ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஒரு தோசை ஒரு சப்பாத்தி.